நமஸ்தே அண்ட் நமஸ்கார். மனிதர்கள் எல்லாம் உயிர் வாழ்வதற்கு காரணம் என்றால் தாய், அம்மா, பாசம், நேசம். இன்னைக்கு தாய் இல்லைன்னா நம்ம யாருமே இல்லைங்க. சமூக வலைத்தளத்தில் ஒரு கவிதை, அம்மா நீ அற்புதம். அம்மா சொன்ன அற்புதமான பொய்களில் ஒன்று, கடைசியில் ஒன்றில்தான் எல்லா சத்தும் இருக்குமடா, இதை மட்டும் வாங்கி போடா கண்ணா என்று. நாம் பெற்ற முதல் இரத்த தானம் எது தெரியுமா? நம் அம்மாவின் பால் தான். அம்மா தனக்கு என்னவெல்லாம் செய்தாள் என்று கடைசி வரை உணர்வதில்லை. அதை உணரும் போது அவள் உயிரோடு இருப்பதில்லை. அம்மா நீ அருகில் இருந்தால் கல்பாறை கூட பஞ்சுமெத்தைதானே. சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் இருந்து பார், தாயின் அருமை புரியும். வெளிநாட்டில் இருந்து பார், தாய்நாட்டின் அருமை புரியும். அதேபோல் தாயை விட்டு தள்ளி இருந்து பார், தாயின் அருமை புரியும். என் முகம் பார்க்கும் முன்னே, என் குரல் கேட்போம் முன்னே நேசித்த ஒரே மனித இதயம் என் அம்மா மட்டும்தான். ஒரு அம்மாவின் இறுதி ஆசை என்ன தெரியுமா? என் கல்லறையின் மீது உன் பெயரை எழுதிவை, உன்னை நினைப்பதற்கல்ல, அங்கும் உன்னை சுமப்பதற்கு. என்னை நடக்க வைக்க வேண்டும் என்ற ஆசையை விட நான் விழுந்துவிடக் கூடாது என்பதில்தான் இருந்தது என் அம்மாவின் கவனம். ஒரு முறை நான் உன்னை அம்மா என்று அழைப்பதற்காக பிரசவ நேரத்தில் 1000 முறை அம்மா அம்மா என்று கதறியவள்தான் என் அம்மா. குழந்தைகளின் பல்வேறு அழுகைக்கு அர்த்தம் புரிந்த ஒரே டிக்ஷனரி புக் அம்மா மட்டும்தான். தாய்மையின் வழி என்னவென்று எனக்கு புரியும். அதனால்தான் அன்று அம்மாவோடு சேர்ந்து அழுதேன் பிறக்கையில். தேங்காய் திருகும் போது திட்டு வாங்கி கொண்டு சாப்பிடும் சுகமே தனிதான். அப்பா அம்மா ஆடம்பரமாய் கட்டித்தந்த வீட்டை விட உன் ஆடையில் கட்டித்தந்த அந்த தொட்டில் வீடுதான் பெரும் நிம்மதியை தந்தது. நோய் வரும்போது ஓய்வுக்கு பாயை தேடுவதை விட என் தாயை தேடுது மனசு. உலகின் மிகவும் அழகான வார்த்தை எது தெரியுமா? எனக்கு அம்மா, உங்களுக்கு. அம்மா என்பது வெறும் பெயர் அல்ல, அது மறப்பதற்கு உயிரோடு கலந்த உதிரத்தின் உறவு. 1000 கைகள் என் கண்ணீரை துடைத்து போதும் ஆறாத துன்பம் என் அம்மாவின் செயலில் துடைக்கும் போதுதான் நீங்கியது. கடைசி தோசை சாப்பிடும் போதே வேண்டும் என்று சத்தினியை அதிகம் வைத்துவிட்டு சத்தினியை காலி செய்வதற்காக இன்னொரு தோசை வைப்பதுதான் அம்மாவின் அன்பு. நான் நேசித்த முதல் பெண்ணும் என்னை நேசித்த முதல் பெண்ணும் நீதானே அம்மா. மண்ணறையில் உலகச் சொன்னாலும் தயங்காமல் உறங்குவேன். ஆனால் அங்கும் நீ வந்து ஒரு தாலாட்டு பாடினான். மூச்சடக்கி ஈன்றாய் என்னை, என் மூச்சுள்ளவரை காப்பேன் அம்மா உன்னை. அன்பை பற்றி படிக்கும் போதெல்லாம் தவறாமல் வந்து போகிறது அம்மாவின் முகம். உலகில் தேடி தேடி அலைந்தாலும் அமர முடியாத ஒரே சிம்மாசனம் அம்மாவின் கருவறை. வாழ்க்கையில் தியாகம் செய்பவர் அப்பா, வாழ்க்கையே தியாகம் செய்பவர் தான் அம்மா. அம்மா அன்று தொப்புள் கொடியை அறுத்து உறவை பிரிக்கல, அது நம் பாசத்திற்காக தொடங்கப்பட்ட திறப்பு விழா ரிப்பன். அன்பு என்பது மருந்து, ஆடை என்பது மானம், பணம் என்பது தேவை, ஆங்கிலம் என்பது மொழி, தமிழ் என்பது உயிர், அம்மா என்பது தான் பாசம். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.